இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. உங்கள் மூளையை குழப்பும் சில புதிர்களை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் தண்ணீர் நிறைந்த ஒரு இருட்டறையில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த அறையில் ஜன்னல்களோ கதவுகளோ இல்லை. அந்த அறையில் இருந்து நீங்கள் எப்படி வெளியேறுவீர்கள்? கற்பனை செய்வதை நிறுத்திவிட்டால் நீங்கள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து விடலாம். ஒருவர் கருப்பு நிற லாரியை ஓட்டி வருகிறார். அப்பொழுது லாரியின் விளக்கும் மற்ற எந்த விளக்கும் எரியவில்லை. சந்திரன் வெளியே வரவில்லை. ஒரு பெண்மணி சாலையை கடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஓட்டுநர் அந்த பெண்மணியை பார்த்து விட்டார். அது எப்படி? எப்படி என்றால் அப்பொழுது பிரகாசமான வெயில் நேரம். ஒருவர் ஒவ்வொரு நாளும் முடி வெட்டுகிறார். ஆனால் அவரின் தலைமுடி அப்படியே உள்ளது. அது எப்படி சாத்தியம்? அவர் ஒரு முடி திருத்துபவர். தினமும் மற்றவர்களின் முடியை வெட்டுகிறார். அதனால் அவரின் முடி அப்படியே உள்ளது. நீங்கள் 10 ரூபாய்க்கு எந்த ஒரு பொருளை வாங்கினால் அந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து ஒரு முழு அறையையும் நிரப்ப முடியும். நீங்கள் 10 ரூபாய்க்கு மெழுகுவர்த்தியை வாங்கி அதை ஒரு அறையில் ஏற்றி வைத்தால் அந்த அறை முழுவதும் வெளிச்சத்தால் நிரம்பிவிடும். ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது. அந்த விமானத்தில் திருமணம் ஆகாமல் இருந்த அனைவரும் இறந்து விட்டனர். அப்படி என்றால் அந்த விபத்தில் உயிர் தப்பியவர்கள் யாவர்? திருமணமான அனைவரும் உயிர் தப்பினர். இரண்டாவது பிறந்த நாளில் ஒரு பையனுக்கு 8 வயது. அது எப்படி சாத்தியம்? அவர் பிப்ரவரி 29, 1896 பிறந்தார். 1900 ஆண்டு ஒரு லீப் ஆண்டு அல்ல. 400ஆல் வகுக்கப்படும் நூற்றாண்டுகள் மட்டுமே லீப் ஆண்டுகள் ஆகும். எனவே அடுத்த பிப்ரவரி 29, 1904 அன்று அவருக்கு 8 வயது. இரண்டாவது பிறந்த நாளில் அவருக்கு 12 வயது. நீங்கள் மருத்துவரிடம் செல்கிறீர்கள். அவர் தலைவலி மற்றும் வயிற்று வலிக்கு தலா 2 மாத்திரைகளை ஒரு கவரில் போட்டு உங்களிடம் 2 வேளை சாப்பிட சொல்லி கொடுக்கின்றார். நீங்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தால் 4 மாத்திரைகளும் ஒன்று போல் இருந்தது. நீங்கள் எவ்வாறு அந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டால் தலைவலி மற்றும் வயிற்று வலிக்கு உரிய ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ள முடியும்? நான்கு மாத்திரைகளையும் பாதியாக உடைத்து அனைத்து மாத்திரைகளின் ஒரு பாதியை உண்டால் தலைவலி மற்றும் வயிற்று வலிக்கான ஒவ்வொரு மாத்திரையும் கிடைத்துவிடும். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் உள்ளன. 7 மாதங்களுக்கு 31 நாட்கள் உள்ளன. அப்படி என்றால் எத்தனை மாதங்களில் 30 நாட்கள் உள்ளன? பிப்ரவரியை தவிர மற்ற 11 மாதங்களிலும் 30 நாட்கள் உள்ளன. நேற்று முன்தினம் எனக்கு வயது 23. அடுத்த ஆண்டு எனக்கு வயது 26. அது எப்படி சாத்தியம்? பிறந்த நாள் டிசம்பர் 31, 2000 ஆண்டு. இன்று ஜனவரி 1, 2024 என்றால் நேற்று முன்தினம் டிசம்பர் 30, 2023 அன்று 23 வயது. நேற்று டிசம்பர் 31, 2023 அன்று 24 வயது. இந்த ஆண்டு டிசம்பர் 31, 2024 அன்று 25 வயது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31, 2025 அன்று 26 வயது.
உங்கள் முன் 3 சர்க்கரை மூட்டைகள் உள்ளது. அதில் நீங்கள் ஒரு சர்க்கரை மூட்டையை எடுத்துவிட்டால் உங்களிடம் மீதம் எத்தனை சர்க்கரை மூட்டை இருக்கும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு. இந்த புதிர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிறங்க. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.